தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது ஒடிஷாவில் அமித்ஷா அவர்கள் பேசியது குறித்து. ஒடிஷாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழரான வி.கே. பாண்டியன் அவர்களை தமிழ் பாபு வி.கே. பாண்டியன் என்று விமர்சித்துள்ளார். மேலும் பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவர்கள் வயசான காரணத்தால் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னார். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒடியா பேசும் இளைஞர் ஒருவரை முதலமைச்சராக்குவோம். ஒடிஷாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்த வி.கே. பாண்டியனை ஆதரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குது. இந்த வி.கே. பாண்டியன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் பிஜேடியோடைய சிஎம் கேண்டிடேட்டா, நான் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உதவியாகத்தான் இருக்கிறேன், அவருக்கும் ஒடிஷா மக்களுக்கும் எது நல்லது என்பது நன்றாகவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எது எப்படியோ அமித்ஷா அவர்கள் பேசியது குறித்து நம்முடைய கருத்து என்ன? அவருடைய இந்த கருத்தை நாம் சுத்தமாக ஆதரிக்கலை, எதிர்க்கிறோம், அதான் உண்மை. பல தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை மொழிவாரி மாநிலமாக பிரித்ததே தப்பு, அப்படி பிரித்ததால தான் பல மாநிலங்கள் தங்களை ஒரு தனி நாடு மாதிரி கருதிக்கிட்டு பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு நாளைக்கே பிஜேடி வெற்றி பெற்று வி.கே. பாண்டியன் அவர்களை முதலமைச்சராக நியமிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலையும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் முழு சுதந்திரமும் உரிமையும் உண்டு. மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போகிறாங்க. இதை பிரிவினைவாதம் பேசுகின்ற குட்டி குட்டி கட்சிங்க செய்யலாம். தேசியவாதம் பேசுகின்ற பிஜேபி செய்யலாமா? செய்யவே கூடாது. இது எந்த வகையான நன்மையும் பயக்காது. தமிழ்நாட்டில் தான் 19ஆம் தேதியே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சி கூட இதை செஞ்சுருக்கலாம். இது முற்றிலும் தவறு. இதே மாதிரி பிரிவினைவாதம் பேசி நிறைய மாநில கட்சிகள் ஓட்டு கேட்குது. அவங்க வேற, பிஜேபி வேற. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க. திமுக என்ன சொல்லிச்சு? எம்ஜிஆருடைய வெற்றியை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் அவர் ஒரு மலையாளின்னு சொல்லிச்சு. ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரின்னு சொல்லிச்சு. அடுத்து வந்த நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லிச்சு? திமுகவையே தெலுங்குக்காரன் கட்சின்னு சொல்லிச்சு. கருணாநிதியே தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்லிச்சு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? சீமானையே மலையாளின்னு சொல்கிறாங்க. மலையாளத்துலேருந்து இங்கே பஞ்சம் பொழைக்க வந்தவர்னு சொல்கிறாங்க. இனவாதத்தை தூண்டி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கட்சியும் செய்வதை தமிழக மக்கள் சுத்தமாக புறக்கணிக்கிறாங்க. திமுக எம்ஜிஆரை மலையாளின்னு சொன்னதையோ ஜெயலலிதாவை கன்னடம்னு சொன்னதையோ நாம் கண்டுக்கவே இல்லை. அவங்கள மிகப்பெரிய அளவு வெற்றி பெற வச்சோம். அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களையும் வெற்றி பெற வச்சோம். இங்கே நாமன்னு சொல்கிறது தமிழர்களை. இவன் தமிழன் இல்லை, அவன் தமிழன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களே தமிழன் இல்லை. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த மலையாளி. இப்படியும் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. எதையும் மக்கள் கண்டுக்கலை. அவருக்கும் கணிசமாக ஓட்டு போடுறாங்க. இவங்களாம் ஜெயிக்கிறதுக்காக அவன் தமிழ் இல்லை, இவன் தமிழ் இல்லை, தமிழ்நாட்டை தமிழை மட்டும்தான் ஆளுன்னு சொல்கிறான் இல்லையா? அதே மாதிரி தானே பிஜேபின்னு சொல்லிச்சின்னு முட்டு கொடுக்காதீங்க. இவர்கள்லாம் செய்யலாம், பிஜேபி செய்யவே கூடாது. பிஜேபியோட கடமை இந்தியா முழுமைக்கும் ஒன்றிணைப்பது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊபியை பற்றி கேவலமாக பேசி தென்னிந்தியாவில் ஓட்டு கேட்குறாங்கன்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். அதை 100% ஏற்கிறோம். ஏனென்றால் அது தென்னிந்தியர்களை பற்றி இருக்க கமெண்ட் இல்லை, அப்படி ஓட்டு கேட்குறவங்கள பற்றியான கமெண்ட்டு. அதில் உண்மையும் இருக்குது. இங்கேயே எடுத்துங்க, திமுக அதோடைய ஜால்ரா கட்சியில் என்ன பண்ணுது? ஊபியில் இருக்கவனுக்கு அறிவு கிடையாது, பானிபூரி விற்கிறவன் பான் பராக் வாயன்லாம் பேசலை. அப்படி பேசுகிறவங்கள கண்டிக்கத்தான் வேணும். அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் இந்த ஒடிஷா வி.கே. பாண்டியன் விஷயத்தில் முற்றிலும் பிஜேபி செய்வது தவறு. அந்த வி.கே. பாண்டியனும் நல்லாவே ஒடியா பேசக்கூடியவராக இந்நேரத்துக்கு ஆகிட்டு இருப்பார். அந்த மக்கள் அவரை பிடிச்சி ஓட்டு போட்டாங்கன்னா அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அப்படின்னா பிஜேபி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா, எதிர்க்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லை. அவர் மீது 1008 குற்றச்சாட்டை வைங்க. இந்த மனிதர் சரி கிடையாதுன்னு சொல்லுங்கள். இவர் ஆட்சிக்கு வந்தால் ஒடிஷா பின்தங்கி போயிடுன்னு சொல்லுங்கள். ஆனால் இவர் ஏன் வரக்கூடாது என்பதற்கு இவர் தமிழன் அதனால் வரக்கூடாதுன்ற காரணத்தை மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வரும் பாஜகவிற்கு இந்த மாதிரி பேச்சுகள் பின்னடைவை தரும். இன்னும் நிறைய எலெக்ஷன் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஒருவேளை அமித்ஷா கிட்ட யாராவது வி.கே. பாண்டியன் தமிழன் என்பதால் எதிர்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் கூட கிடையவே கிடையாது. எந்த இந்தியனும் எந்த மாநிலத்தையும் ஆளலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வி.கே. பாண்டியனை மட்டும்தான் எதிர்க்கிறோம். ஏன்னா அவர் சரியான நபர் கிடையாது, சரியான நபரை நாங்கள் நிறுத்துவோம் அப்படி பேசணும். அப்படி பேசினாதான் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு தேசிய கட்சிக்கு அழகு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது தேசிய சிந்தனை கொண்ட நிறைய பிஜேபிக்காரங்க அதை வரவேற்றாங்க. அவர் என்ன தமிழரா? கர்நாடகாலேருந்து வந்தவர் தானே. இருந்தாலும் நம்ம ஆதரித்தோம்ல. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார், தமிழை தான் பேசுகிறாரு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இங்கே தான் இருக்காங்க. அவங்க அவரை விரும்பி வாக்களித்து சிஎம் ஆக்கினா
அவர் சிஎம் தான், அதுதான் சட்டம். அதை தான் இங்கே இருக்க பிஜேபிக்காரங்களும் அப்போ சொன்னாங்க. ஏன் பிஜேபி தலைவர்களே பேசும்போது எம்ஜிஆரை ஜெயலலிதா பற்றிலாம் புகழ்ந்தானே பேசுகிறாங்க. அவங்களாம் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க கிடையாதுல்ல. அவங்கள மக்கள் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சராக்குனாங்க. அதுலேயும் எந்த தவறும் கிடையாதுல்ல. விகே பாண்டியன் விஷயத்தில் மட்டும் அது எப்படி தப்பாயிடும்? அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெட்டர் பேடு கட்சி, ஃப்ரிஞ்சி பார்ட்டி, ஒடிஷாவை ஒடிஷாக்காரன் தான் ஆளணும், தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களாம் ஆளக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தா கூட ஏற்றுக்கலாம். பிஜேபி பேசலாமா? இங்கே அண்ணாமலை அவர்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டு பிஜேபியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தேசிய தலைவர்கள் எதனா பேசிட்டு போயிட்டா அண்ணாமலை அவர்களுக்கு அதை நியாயப்படுத்த வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமை தான் ஏற்படும். பிரிவினை பேசுகின்ற குட்டி கட்சிகளை கூட எதிர்க்கின்ற இடத்துல தான் பிஜேபி இருக்கணும். மாநில கட்சிகள் மொழி பிரச்சனையை தூண்டி லாபம் அடைஞ்ச பிறகு தேசிய கட்சிகள் காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் பிரிவினையை எதிர்க்கும் பிஜேபி மாதிரியான தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை கெடுத்துக்காதீங்க. மோடி தான் மீண்டும் பிரதமர், அது வேற டிபார்ட்மெண்ட்டு. நன்றி, வணக்கம்.